பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 30ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 90வது சங்கீதம் 15வது வசனம், Psalm 90 verse 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது தாவீது இல்லையா? தாவீதாலே அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டு இருந்தாலும் இந்த 90வது சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். ஏன் அப்படின்னா, இதை எழுதினது யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய மோசே இதை ஒரு ஜெபமாக அவர் எழுதுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ஜெபம். யாரால எடுக்கப்பட்ட ஜெபம் அப்படின்னா, தேவ மனுஷனாகிய மோசே ஜெபித்த ஒரு ஜெபத்தை தான் இந்த 90வது சங்கீதமாக கம்பைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் ஜெபித்த ஜெபம் இந்த பாருங்க, பைபிளில் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேகர் ஜெபித்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப ஆண்டவரிடத்துல உருக்கமாக சில காரியத்தை அப்படி அழகாக அவங்க கேட்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்க, இந்த வசனத்தின் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். எப்படி அவர் ஜெபிக்கிறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? ஒரு ஜென்ரல் ப்ரேயர் பிரியமானவர்களே. இது ஒரு ஸ்பெசிஃபிக்னே கிடையாது. ஆனால் அவர் எப்படி அதை அழகாக அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். கர்த்தரிடத்துல நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் ஆண்டவரே, நீரே எங்களை சில நேரங்களில் சிறுமைப்படுத்தினீர். அந்த நாட்களுக்கு சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக நாட்களை நீங்கள் தாரணும் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ நேரங்களில் வருஷங்களில் துன்பத்தை கண்டோம் ஆண்டவரே. அந்த வருஷங்களுக்கு சரியாக ஈக்குவலாக சந்தோஷமான மகிழ்ச்சியான வருஷங்களை நாங்கள் காணணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம கூட இந்த மாதிரி ஜெபம் பண்ணலாம், அப்படி தானே? ஒருவேளை உங்களுடைய வியாதி நிமித்தமாக, ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ 2.5 வருஷமாக நான் வியாதியில் கஷ்டப்படுற ஆண்டவரே, ஒரே டாக்டரும் வீடுமா இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மாத்திரையும் மருந்துமா இருக்குது என் டேபிள் ஃபுல்லாக, என்னால் இதை சாப்பிட முடியல அதை சாப்பிட முடியல ஆண்டவரே. இந்த 2.5 வருஷம் நான் பட்ட இந்த காடுகள் எல்லாம் மாறி இனிமே வருகிற வருஷங்களில் நான் டாக்டர் பக்கமே போகாத அளவுக்கு எனக்கு சுகத்தை நீங்கள் கொடுக்கணும். ஏன் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது? ஏன் நம்ம நிறைய நேரம் ஐயோ எனக்கு இது இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? முறையிடுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் ஏன் நம்மளால் இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபம் பண்ண முடியல? நமக்கு தெரியும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு தெரியும். அப்போ இத்தனை ஆண்டுகள் எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு, இத்தனை ஆண்டுகள் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஆண்டவரே. அதுக்கு ஈக்குவலாக எனக்கு சுகமுள்ள நாட்களை நீங்கள் தரணும். அல்லேலூயா. அதுக்கு ஈக்குவலாக எனக்கு நல்லா டாக்டர் பக்கமே நான் போகாத அளவுக்கு எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஜெபிங்க, ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக நான் கண்ணீர் சிந்தினேன் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களோ தோல்விகளுமா இருந்துச்சு. அநேக காரியங்களை நான் இழந்து போனேன். ஆனால் இனிமே வருகிற நாட்கள் அப்பா, நான் இழந்து போன எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக இருக்கணும். எத்தனை நாட்கள் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி சோர்ந்து போனேன் ஆண்டவரே. ஆனால் இனிமே வர்ற நாட்களில் ஆண்டவரே உங்களுக்காக நான் வைராக்கியமாக எழுமணும். ஏன் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது? ஜெபிங்க பிரியமானவர்களே. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம ப்ரேயரை கொஞ்சம் மாற்ற போகிறோம். எப்படியாக நம்ம ப்ரே பண்ண போகிறோம்? ஆண்டவர் நம்மளை துன்பத்தின் பாதையில் நடத்தின நாட்கள் உண்டு. ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படி நடந்துச்சேன்னு சொல்லி நம்மளை குறித்து நம்மளை செல்ஃப் பிச்சி பண்ணுறதை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு டீல். ஆண்டவரே இத்தனை நாட்கள் நான் சகித்தேன் இல்லையா, இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க, கண்ணீரோடு நான் படுக்கைக்கு போனேனே, இனிமே வர்ற நாட்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். இத்தனை நாட்கள் என் பிள்ளைகள் நிமித்தம் நான் கண்ணீர் வடித்தேன், இனிமேல் என் பிள்ளைகள் நிமித்தம் நான் சந்தோஷத்தை காண்கிற நாட்கள் எனக்கு வேணும். அப்படி ஜெபம் பண்ணலாம்.
ஆமென். ஆண்டவர் எந்த காரியத்தில் உங்களுக்கு குறைவை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஃபேமிலியில் இத்தனை நாட்களும் ஒரே பிரச்சனையும் சண்டையும் குழப்பமும் ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இனிமே வர்ற நாட்களை இப்போ 8 மாதங்களை முடிச்சுட்டு இந்த வருஷத்தில் இன்னும் 4 மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது 8 மாதமும் ஒரே பிரச்சனையும் சண்டையுமா இருக்கிற என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என் வீட்டில் இந்த 4 months ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற நாட்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாருமா சேர்ந்து நம்ம எல்லாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குரிய காரியம் உங்களுக்கு தான் தெரியும். அப்படியாக ஜெபிங்க. மோசேயை பாருங்கள், தேவ மனுஷாங்கிய மோசே எவ்வளோ அழகாக அவர் ஜெபம் பண்ணுறாருல்ல. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிற ஜெபம் பண்ணுற, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், எங்கள் வேலை ஸ்தலத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டோம், குடும்பத்தில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டோம், எங்கள் குடும்பம் சிறுமைப்படுத்தப்பட்டது, அநேக இடங்களில் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோமே ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்கள் ஆண்டவரே, இதற்கெல்லாம் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும், சரியாக மகிழ்ச்சியாக்குங்கப்பா. சந்தோஷமான நாட்கள், நாங்கள் இனிமேல் அற்பமாக எண்ணப்படக்கூடாது, நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாட்கள் வரணும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நான் கை ஏந்தினேன், யாராவது எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏந்தின இந்த கரிகள் கொடுக்கிற கைகளாக மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கிற கையாக வைப்பார். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நீ கடன் வாங்குவது இல்லைன்னு சொன்னீங்களே, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன், நான் கடன் கொடுக்கிறவர்களாக என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனையை மாற்றுறது இயேசுக்கு லேசான காரியம். நம்ம எப்படி இந்த பிரச்சனையில் நம்ம தேவனை தேடுகிறோம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம்? விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் நான் சகித்தேன், இந்த காரியத்தெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இனிமே எனக்கு சந்தோஷமான நாட்கள் கொடுங்க. தோல்வி எத்தனையோ நேரம் சந்திச்சிட்டேன்ப்பா, வெற்றியை நான் பார்க்குற நாட்களை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரீட் பண்ண நாட்கள் எல்லாம் மாறி கனத்தின் நாட்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா, பெருமைப்படுத்துகிற நாட்களை காண செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாட்களை காணணும். சுகமான நாட்கள், ஆரோக்கியமான நாட்கள், கர்த்தருக்காக ஓடி உழைக்கிற நாட்கள், ஜெபிக்கிற நாட்கள், கொடுக்கிற நாட்களை ஆண்டவர் கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?